சென்ற ஆண்டு நிறுத்தப்பட்டதிலிருந்து இந்த ஆண்டு தொடக்கம். வேல் விருத்தம் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. நிறைய பேருக்கு இந்த வேல் விருத்தம் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அருணகிரி பெருமானாக இருக்கக்கூடியவர் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, திருப்புகழ். திருப்புகழ் 16,000 பாடல்கள் பாடப்பட்டது. ஆனால் நமக்கு கிடைச்சது வெறும் 1600 தான் கிடைச்சது. அதாவது 16,000க்கு 1000க்கு ஒரு புகழ். என்ன மனித குலத்திற்கு எது தேவையோ அது மட்டும் கிடைச்சது. தேவ குலத்திற்கு எது தேவையோ அதெல்லாம் இறைவன் எடுத்துக்கொண்டார். உடனே நினைச்சுக்காதீங்க, இறைவன் எடுத்துக்கிட்டாருன்னா எங்கேயோ வச்சிடல, செல்லரித்து போயிட்டது. இதுல செல்லரிக்காம இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு. யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். எழுதியதுல இன்னைய வரைக்கும் செல்லரிக்காம இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகமும் இல்லை, ஒரு வாசகத்தாரும் இல்லையா. அப்படிப்பட்ட திருவாசகம் மட்டும் ஏன் இறைவனுடைய கைப்பட எழுதி என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, பதிவு செய்வோம் அப்படின்னு. யார் எழுதி கொடுத்தது, ஒரு பதிவு சீல் அடிப்போம் இல்லையா, அது மாதிரி சிவபெருமானே மாணிக்க வாசக பெருமான் சொல்ல 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 எழுதியதினால் கீழே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு கையெழுத்து போட்டதுனால கரையான் கூட பயப்பிடிச்சான் அது தொடுவதற்கு. அப்பேற்பட்டது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்பாங்க. அவ்வளவு சிறப்புக்கு உரியது திருவாசகம். இந்த திருவாசகத்திற்கு இன்னொரு சிறப்பு கூட நிறைய சொல்லிட்டே போகலாம், ஒரு 2-3 தெரிஞ்சு வச்சுப்போம். வள்ளலார் சுவாமிகள் திருவாசகத்தை எழுதி எங்க வச்சுட்டு இருந்தார், தன் திருமுடியில வச்சுட்டு இருந்தார். ஓலை சுவடியில எழுதி தன்னுடைய குடுமியில வச்சுட்டு இருந்தார். அவ்வளவு பக்தியா எதுக்கு, திருவாசகத்துக்கு. சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த அடுத்த மதத்தை சார்ந்த ஏபிஜே அப்துல் கலாம், அவருடைய பாக்கெட்ல, அவர் முஸ்லீம், அவருடைய பாக்கெட்ல குரான் இல்லை, திருவாசகம் தான் அவருடைய பாக்கெட்ல இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஏவுகணை ஏவுகின்ற பொழுதெல்லாம் திருவாசகத்தை படித்துவிட்டுத்தான் ஏவுகணையே அவர் அந்த 1 2 3 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் சொல்ல ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த நம்பரையே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு சிறப்புக்கு உரியது திருவாசகம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, திருப்புகழ் கூட நமக்கு அவ்வளவு கிடைக்கல. ஏன்னா 16,000 பாடினார். சுமார் பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு காலம்தான் அருணகிரியார். ஆனால் மாணிக்க வாசகருடைய காலம் எப்போ, அதற்கும் முந்தைய காலம். ஆனா புகழ் பாடப்பட்டதற்கு முன்னதாகவே திருவாசகம் பாடப்பட்டது. ஆனா அதை கரையான் அறிவிக்கவில்லை, ஆனா திருப்புகழ் அறிவிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, இறைவனுக்கு தேவையானதை இறைவன் எடுத்துக்கொண்டார், மனிதர்களுக்கு தேவையானதை மட்டும் பூமியில் விட்டு விட்டார். அதான் விஷயம். அதனால நமக்கு அருணகிரி பெருமான் அருளி கொடுத்தது ஒரு 10 பாடல் தான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தினமும் கேட்டு கேட்டு கேட்டு. நம்ம எல்லாம் இந்த சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படிம்பாங்க. சித்திரத்தை, ஓவியத்தை வரைந்து 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 பார்த்து கொண்டே இருந்தோன்னா ஒரு காலத்திற்கு பிறகு நம்மால் வரைய ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி தமிழை படிக்க 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 தெரியாதவர்களுக்கும் இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இருக்கு, கேள்வி ஞானம் என்கின்ற ஒன்று.
கேட்டு 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 என்ன பண்ணலாமா? கேள்வி ஞானத்தின் மூலியமாக கற்றுக்கொள்ளலாம். நாம் எல்லாம் கேள்வி ஞானத்தின் மூலியமாக நிறைய கற்றுக்கொள்ளலாம். அப்படி கேள்வி ஞானத்தின் மூலியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னா, திருப்புகள்ல இருந்து, இந்த வேல் விருத்தத்திலிருந்து, மயில் விருத்தத்திலிருந்து நாம் எல்லாம் கேட்டு கேட்டு கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு சிறப்பு. நான் முதல்ல சொற்பொழிவு ஆரம்பிப்பதற்கு முழுமையான ஒரு காரணம் என்னன்னா, கேள்வி ஞானம்தான். படிச்சதை காட்டிலும் கேட்டு கேட்டு கேட்டுதான் இந்த சொற்பொழிவே நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா 24 மணி நேரமும் என்னுடைய இல்லத்தில் இந்த திருப்புகழும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் மற்றும் இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தமும் 12 திருமுறைகளும் இருக்கக்கூடிய அனைத்து சொற்பொழிவுகளும் என்ன, என் கணவர் வாரியார் சுவாமிகளுடைய சீடர் என்பதனாலே கண்டினியூவா ஓடிக்கிட்டே இருக்கும். கரண்டே இல்லாத காலத்தில் கூட பேட்டரியை வச்சு டேப் ரெக்கார்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னைக்கும் என் இல்லத்தில் கிட்டத்தட்ட டேப் ரெக்கார்டர் என்று சொல்லக்கூடியது இல்லாமல் அழிஞ்சு போயிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கேசட் இருக்குது. தூக்கி போட மனசு இல்லை. நான் மகாலிங்கத்துக்கிட்ட கூட சொன்னேன், என்ன பண்ணலான்னு. அதை எதையாவது செய்யலாமா, இருங்க அதில் முக்கியமான கதைகள் இருந்தால் நம்ம எடுத்து அதை சிடியாகவோ பென்டிரைவராகவோ மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு சொல்றேன்னா, கேள்வி ஞானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி ஞானத்தின் மூலியமாக என்ன வேணாலும் நம்மால சாதிக்க முடியும். பாடல் என்பது சித்திரம், கைப்பழக்கம், செந்தமிழ், நாப்பழக்கம். பாடி பாடி பாடுறவங்க பேசுறத ரெண்டத்தையும் கேட்டோம்னா நாமும் பாடலாம், பேசலாம். நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் உண்மையாகவே சொல்றேன், எனக்கெல்லாம் ராகம் தெரியாது, பண் தெரியாது. ஆனா யாருன்னா பாடினாங்கன்னா அதை கேட்டு கேள்வி ஞானத்தின் மூலியமாக நான் அப்படியே பாடுவேன். முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரைச்சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும், அப்படியே பாடலாம். வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும், உள்ளம் குலையூதடி கிளியே ஊனும் உருகுதடி, கிளியே ஊனும் உருகுதடி. பாடலாம். இதுக்கு என்ன ராகம் என்ன பண் தெரியாது. ஆனா கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்தின் மூலியமாக நம்மால் பாட முடியும், பேச முடியும். அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனாலதான் திருவள்ளுவர் ஒரே ஒரு, எல்லா குறளை காட்டிலும் இந்த ஒரு குறள் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினார். இந்த உடம்புக்கே எதுடா பிரதானம்னா இந்த தலைதான் பிரதானம்னு ஒண்ணு இருக்கு. எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். ஆனா அந்த சிரசுக்கே எது பிரதானம் அப்படின்னு பார்த்தா காதா. ஏன்? வலி இரு காது. எவ்வளவு நேரம் இறை புகழை கேட்டாலும், இறை பாடலை கேட்டாலும், இறை பெருமையை கேட்டாலும் வலி இரு காது. அதுல டபுள் அர்த்தம். இந்த தமிழ் பாருங்க எவ்வளவு கொஞ்சம் தமிழ் அப்படின்னு. வலி இரு காதுன்னு ஒரு அர்த்தம், வலி இரு காதுன்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சிருக்காங்க. வேற எந்த மொழிக்குமே அப்படி வராதும்பாங்க. அது மாதிரி இந்த சென்ற ஆண்டு வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வேல் விருத்தம் 5 பாடல்களுக்கு சிந்தித்திருக்கிறோம். 6வது பாடல்ல இருந்து இன்றைய தினத்தில் இருந்து ஒரு 5 நாள் அடியேனுக்கு சிவசுப்பிரமணிய சுவாமியின் திருக்கருணையினால் ஒரு 5 நாள் எனக்கு இந்த இடத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 5 நாள் நம்ம கற்பகலட்சுமி சுரேஷ் அவங்க பண்ண இருக்கின்றார்கள் கந்தபுராணம். அதனால இந்த 5 நாள் அடியேனால் முடிந்த வரைக்கும் இந்த வேல் விருத்தம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த பாட்டு தெரியலன்னா கூட
பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்ந்து பாடணுமா. இன்னொன்னு, பொருள் உணர்ந்து பாடுமே, ஆனால் நம்ம பாடினா நமக்கு அதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது 100% முழுமையாக கிடைச்சிரும். அதனால் முதல்ல இந்த வேல் அதற்குரிய ஒரு சில சிறப்புகள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் வேல் இல்லாத முருகர் எங்கேயாவது உண்டா? வேல் இல்லாத முருகர் எந்த கோயில்லையுமே கிடையாது. அதனாலதான் வேலாயுதன் அப்படின்னு பேரு, வேலாயுதம்னு பேரு. வேல் இல்லாமல் முருகப்பெருமானை வணங்கவும் கூடாது என்பது வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஆனா வேலை மட்டும் தனியா வணங்கலாம், முருகன் இல்லாம. நிறைய பேருக்கு அது தெரியுமோ தெரியாதோ. நீங்கள்லாம் கூட முருகப்பெருமான் சிலை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன குட்டி வேல், ஒரு சின்னதா ஒரு குட்டி வேல், அது செம்பிலையோ இல்ல ஐம்பொன்லையோ இல்ல வெள்ளிலையோ அப்படி சின்னதா வச்சுக்கலாம். அதை வைத்து கொண்டு கொஞ்சம் பால், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் இளநீர், கொஞ்சம் தேன், எதுவுமே இல்லைன்னாலும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஒரு தண்ணியை ஒரு சொம்பு ஊத்திட்டு ஒரு கொஞ்சோண்டு சந்தனம், ஒரு குங்குமத்தை வச்சுட்டு இந்த வேல் விருத்தத்தை பாடினா பரமசிவன், பார்வதி, விநாயக பெருமான், முருகப்பெருமான் குடும்பத்தோட ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரே ஒன்று எதிரான வேல் விருத்தம். அந்த வேலுக்கு அவ்வளவு தன்மை உண்டு. அப்போ வேல் என்பது எவ்வளவு சிறப்பு பாருங்க. இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே இந்த ரணபலி முருகன் கூட நான் சென்ற ஆண்டு சொல்லி இருக்கேன். இந்த ஆண்டு இன்னொரு தலத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன். குயவன் குடி என்று சொல்லக்கூடிய தலம். யாருக்காவது சான்ஸ் இருந்தால் அடுத்த மாதம் 24ஆம் தேதி அன்றைய தினத்தில் பங்குனி உத்திரம், அந்த பங்குனி உத்திரத்தன்றைய தினத்தில் அங்க இருக்கக்கூடிய குயவன்குடி, ராமேஸ்வரத்துக்கும் ராமநாதபுரத்திற்கும் சென்டர் பகுதி. அந்த குயவன்குடியிலிருந்து நம்ம பக்கத்துல பாத்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்ல உத்தரகோசமங்கை, இந்த பக்கம் ஒரு 22 கிலோமீட்டர் போனீங்கன்னா தேவிப்பட்டினம் வரும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டர் பிளேஸ்ல குயவன்குடி என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமா பங்குனி உத்தரத்துக்கு அங்க நிகழ்ச்சி பண்றேன். இந்த ஆண்டும் நிகழ்ச்சி பண்றேன். சென்ற ஆண்டு தான் செய்ய முடியல, இந்த ஆண்டு பங்குனி உத்தரத்திற்கு அந்த இடத்துல நிகழ்ச்சி பண்றோம். கிட்டத்தட்ட 40 நாள் அங்க விரதம் இருப்பார்கள். வேலு அங்க இருக்கக்கூடியது முருகப்பெருமான் இல்லை, வெறும் வேலாயுதம் மட்டும்தான். அந்த வேலாயுதத்திற்கு பூஜை செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் காலையில இருந்து மறுநாள் விடியற் காலை 4:30 மணிக்கு அந்த பங்குனி உத்தர நட்சத்திரம் முடியக்கூடிய வேளையில் கிட்டத்தட்ட ஒரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 டன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா ஒரு 100 டன் கட்டை போடுவாங்க. 100 டன் கட்டை எரியும். அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டையில எனக்கு 22 வருஷம் இந்த ஆன்மீக துறையில நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். இதுல திரௌபதி அம்மன் ஆலயத்திலும் மாரியம்மன் ஆலயத்திலையும், ஏன் நம்ம செந்திலாண்டவன் சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணிய கோயில் மாதிரி முருகப்பெருமானுடைய ஆலயத்திலும் நெருப்பு தீமிதி திருவிழாவை நான் நிறைய முறை நானே நடத்தியும் வச்சிருக்கிறேன். நானே அதில் இறங்கியும் ஏறி இருக்கேன். திரௌபதி அம்மன் கோயில்ல வருஷத்திற்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 5 பாரதம் அல்லது ஒரு 6 பாரதம் பண்ணுவேன். எல்லா திரௌபதி அம்மன் கோயில்லையும் ஒரு 5 டன் 10 டன் கட்டை போடுவாங்க. அதுல நெருப்புல இறங்கி, அதாவது கலைச்சிருவாங்க, கலைச்சிட்டு ஏறி இறங்குவது வழக்கம். ஆனால் இந்த குயவன்குடி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வேலாயுத சுவாமியினுடைய ஆலயத்தில் எக்காரணத்தை கொண்டும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டையை கலைக்கவே மாட்டார்கள். அதிலேயே இறங்கி அப்படியே ஏறுவாங்க. கிட்டத்தட்ட இடுப்பு வரைக்கும் அந்த நெருப்பு போகும். எவ்வளவு தொலைவு போகும்? இடுப்பு வரைக்கும் போகும். அதுக்கு அந்த நெருப்பில் இறங்கக்கூடியவர்கள் 40 நாள் விரதம் இருப்பார்கள்.
40 நாள் விரதம் இருப்பாங்க. உப்பில்லாத சாப்பாடு, பச்சரிசி அன்னம், தயிர் அன்னம் இதுதான் சாப்பிடுவாங்க. அந்த கோயில்ல காலை மாலை என்று சொல்லக்கூடியதுல அந்த வேலாயுதத்திற்கு அபிஷேகம் செய்த பால் தீர்த்தம் இதை அருந்துவார்கள். இல்லறம் என்கின்ற இல்லறம் நடத்த மாட்டார்கள். அதே மாதிரி பொய் பேச மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, திருட மாட்டாங்க, எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிபணிய மாட்டாங்க. 40 நாள் விரதம் இருந்து நான் முதல்ல அந்த இடத்துல போய் நிகழ்ச்சி பண்ணும் பொழுது என் கண்ணில் நான் ரொம்ப பயந்தேன். யாரும் எந்த காலையும் ஒன்றும் செய்து கொள்ளலை. 40 நாள் விரதம் இருந்து இடுப்பளவு நெருப்புல இறங்கி ஏறாங்க. ஒரு முறை அல்ல, 3 முறை. அந்த கட்டையை கலைப்பது கிடையாது, உடைப்பது கிடையாது, ஒன்றும் பண்றது கிடையாது. விடியற் காத்தால 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இறங்குவார்கள். அதுக்கு முன்னாடி இறங்க மாட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட காலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். சொற்பொழிவு, திருப்புகழ், எல்லா தலைப்புகள்லையும் நிகழ்ச்சி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இன்னைய வரைக்குமோ ஒருவர் காலு கூட சுட்டது கிடையாது, கொப்பளம் வந்தது கிடையாது. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, ஆண்கள் மட்டும்தான் இறங்குவாங்க, பெண்கள் இறங்க மாட்டார்கள். அதுவும் ஒன்று. இன்னொன்று, இதுவரைக்கும் யாருமே அந்த நெருப்பில் தவறி விழுந்தவர்கள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு மேல இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. உள்ளூர் திருவிழா. அன்னைக்கு ஒரு நாள் அரசு விடுமுறை. 1,00,000 பேர் கூடுவார்கள். எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1,00,000 பேர் அன்று இரவு முழுவதும் பஸ் முதல் கொண்டு, ஆட்டோ முதல் கொண்டு, வேன் முதல் கொண்டு, அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் முதல் கொண்டு அனைவருமே அன்று இரவு அங்கதான் இருப்பாங்க. அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு அந்த வேலை மட்டுமே வணங்குவதற்காகவே 1,00,000 பேர் கூடுகிறார்கள். அங்க வேற முருகன் கிடையாது, வள்ளி தெய்வ யானை கிடையாது, வேற எந்த சிலை வடிவங்களும் கிடையாது. வெறும் வேலாயுதம் மட்டுமே இருக்கக்கூடிய இடம். மீண்டும் சொல்றேன், குயவன் குடி என்பது அதனுடைய பெயர். நம்ம பாம்பன் சுவாமிகள் அவதாரம் செய்த இடத்திலிருந்து ஒரு 32 கிலோமீட்டர் தொலைவில் அந்த குயவன்குடி இருக்கின்றது. அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒரு தலம், அவ்வளவு சிறப்புக்குரியது. இதை ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை நீங்கள்லாம் அந்த பக்கம் போனீங்கன்னா, என்ன செந்திலாண்டவன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் கையில் இருப்பது வேலாயுதம். ஆனா வேலாயுதம் மட்டும் தனியாக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய தலங்களும் இருக்கின்றது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப அந்த வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதும் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் அந்த குயவன்குடி தலத்தை இந்த இடத்துல நானும் சொல்லி இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் தரிசித்தோமே ஆனால் அங்க இன்னொரு வழிபாட்டு முறைகளும் இருக்கிறது. இந்த கால் வராத குழந்தைகள், இந்த வாதம் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், கால் என்று சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதற்கு அங்கு 2 மஞ்சள் தடவிய கொம்பு கொடுக்கப்படுகிறது. அது சில அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகை மரத்தை வெட்டி அந்த மஞ்சள் பூசி அதற்கு குங்குமம் வைத்து கொடுக்கிறாங்க. அதை கொண்டு போய் உள்ள இருக்கக்கூடிய அந்த வேலாயுதத்தின் மீது சாத்தி விட்டு பிறகு வெளியில வந்து அதை அந்த தலத்தில் நட்டு வைக்கிறார்கள். எல்லோருடைய கால் வலியும் குணமாகுவதாக ஐதீகம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே நான் பார்த்துருக்கேன், ஒரு 25,000 பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் 2 கொம்பு வாங்கிட்டு போவாங்க. எல்லார் கையிலையும் இருக்கும். அது கொண்டு போய் அங்க சாத்திட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து வெளியில நட்டுருவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம். கால் வலி என்று சொல்லக்கூடியது குணமாவதற்கு அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒரு தலமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்களும் அந்த வழியாக ராமநாதபுரத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. முடிஞ்சவங்க அதை தரிசனம் செய்யுங்கள் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு, இறைவனுடைய கருணையினால் வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல்
கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. நமக்கு துணை என்று சொல்லக்கூடிய அவ்வளவு துணை என்பது வேலாயுதம். அதனால அந்த வேல் விருத்தத்தில் சென்ற ஆண்டு நமக்கு நிறுத்தியது பார்த்தீங்கன்னா நமக்கு 5வது பாடலை நிறைவு அடைந்தது சென்ற ஆண்டு. இன்றைய தினத்தில் 6வது பாடலினுடைய பொருளையும் பாட்டையும் சிந்திக்க இருக்கின்றோம். வேலாயுதத்திற்கு உரிய பெருமை ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மீண்டும் சொல்றேன். வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய இந்த வேல் விருத்தத்தை பக்தி சிரதையோடு, வேல் இருக்கு இல்லை, அது முருகர் சிலை இருக்கு இல்லை, முருகருடைய படம் இருக்குமே, ஆனா அதை முன்னாடி வச்சுட்டு கையில ஒரு 2 மலர் எடுத்துக்கிட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு இந்த 10 பாடல் தெரிந்தா பாடுங்க, தெரியலையா யூடியூப்ல இப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுவும் நம்ம சீர்காழி சிவசிதம்பரத்தை போன்று அவ்வளவு அழகா பாடியிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாடி கொடுத்துருக்கிறார். அதனால அதை போட்டு கூட ஒரு பக்கத்துல புக் எடுத்து வச்சு அப்படியே படித்து கொண்டு நீங்கள் அனைவரும் வருவீர்களே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனையும் தீர்ந்து முருகப்பெருமான், முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவோம். நாம் கை தொழுதால் அவன் ஒரு கால்ல வரமாட்டாரான், என்ன பண்ணுவாரா, 2 கால்ல வருவாரா. சாதாரணமா வருவார, பெட்ரோலா ஊத்த சொல்லணும், பஞ்சரா போச்சேன்னு சொல்லுறதுக்கு வேண்டியதில்லை. யார் மேல வருவாரா, மயில் மேல வருவாராம். சந்தான புஷ்ப பரிமள கிங்கினி முகச்சரண யுகல அமிர்த பிரபாகர சந்திரசேகர மூஷிக காரூட வெகுமோக சத்திய பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலச கர கபோட திரியம்பக விநாயகன் சிவனை வலம் வரும் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம். ஒரு செகண்ட்ல அப்படி வருவாராம். எப்படி வருவார், ஒரு செகண்ட்ல அப்படி வருவார. இந்த வேல் விருத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது மயில் விருத்தம் தான் நாமும் பார்க்க போறோம். அதனால 6வது பாடல். பந்தாடலில் கலங்காடலில் சுடர் ஊசல் பாலினோடு ஆடலில் எனலாம் பலந்தெவ்வர் கட்கம் துணித்து இந்திரர்க்கு அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாறு நான் மலர் குழல் அறம் பயர்களும் சசி மங்கை அணையர் தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற்ற ஐவேல். இதுக்கு முதல்ல சொல்றேன். இப்போ சூரபதமனுடைய கொடுமையான ஆட்சி, அந்த ஆட்சியிலிருந்து இப்போ விடுதலை என்று சொல்லக்கூடியது 1 நாள்னா பரவாயில்லைங்க, 2 நாள்னா பரவாயில்ல, ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் நினைவுபடுத்துறேன். 1008 அண்டங்களை 108 யுகம் ஆட்சி செய்தான் சூரபதமன். ஒரு யுகத்திற்கு உங்களுக்கே தெரியும் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம், 60,000 ஆண்டு காலம். அப்போ 108 யுகத்திற்கு எவ்வளவு ஆண்டு காலம்னு யோசிங்க. 60 லட்சம் ஆண்டு காலத்துக்கு மேல போயிடுச்சா? அப்ப அவ்வளவு வருஷமும் யார் துன்பப்பட்டா? சிறையில் இருந்து தேவர்கள் துன்பப்பட்டாங்க. சாதாரண துன்பம்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. எப்படிப்பட்ட துன்பமா? சூரியனை கூப்பிட்ட உடனே என்ன சொல்வாரா, யாரெங்கே அவனை கூப்பிடு உள்ள. அப்படி சூரிய பகவான் உள்ள சூரபதமனுடைய அரண்மனைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே, ஆமா உன் பேர் என்ன? ஆதித்தங்க. சூரிய பகவான்னு சொல்லுவாங்க, தினகரன்னு சொல்லுவாங்க. ஏண்டா ஒருத்தனுக்கு ஒரு பேர் வச்சா பரவாயில்ல, 9 பேர் வைக்கலாமா எங்கேயாவது? அது என்ன சூரிய பகவான்? எவன்டா கொடுத்தா உங்களுக்கு பட்டம்? பகவானை தூக்கி குப்பை தொட்டியில போடும். சரிங்க. ஆமா இந்த சித்திரை வைகாசி ஆணி ஆடி இல்லைங்க 100 டிகிரிக்கு மேல போறியாமே. தை மாசத்துல இருந்தே 100 டிகிரி வந்துடுச்சு. இனி சித்திரை வைகாசி எல்லாம் தலையே வெளியில காட்டவே முடியாது, அந்த அளவுக்கு மாறி போயிடும் நினைக்கிறேன். இந்த ஆண்டு எவ்வளவு இருக்குன்னு தெரியல.
அந்த அளவுக்கு நமக்கு வெயில் வாட்டி வதைக்கிறது அல்லவா. அதனால சொன்னாரா, குழு குழு மணாலியை போல, ஊட்டியை போல, சிம்லாவை போல இருக்கணும். இந்த சுடக்கூடிய வேலையெல்லாம் அங்க வச்சுக்க கூடாது. யாரங்க இவனை பிடிச்சி வெளியில தள்ளு, நானே போறேங்க. அடுத்து யாரங்க கூப்பிடு, சந்திர பகவான். எவன்டா கொடுக்குறான் அவங்களுக்கெல்லாம் சந்திர பகவான் பட்டம்? உன் பேர் என்ன? மதி. மதின்னு ஒரு பேரா? தமிழ் டிக்ஷனரியை பார்க்கணும். மதின்னு ஒரு பேரா? ஆமா, மதினா என்ன அர்த்தம்? அறிவுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னது? வளர்விரை தேய்விரை உள்ளவனுக்கு மதியின் அர்த்தம். வளரவும் செய்வான், தேயவும் செய்வான் என்பதற்கு மதின்னு ஒரு அர்த்தம். இவ அதை சொல்லிட்டு சொல்றார். ஆமா, 5 நாள் வளர்றியாம், 5 நாள் தேயிறையாமே. மாமனார் கொடுத்து சாபங்க. அந்த வேலை எல்லாம் அங்க வச்சுக்க கூடாது. இனிமே சந்திரா வான்னா வரணும், சந்திரா போன்னா போகணும். யார் கூப்பிடுவா? சூரபதமனுடைய பிள்ளைகள் கூப்பிடுவாங்களாம். எதுக்குன்னு கேட்கணுமே, ஃபுட்பால் விளையாட. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடுமைன்னு. சந்திர பகவானை வச்சுதான் சூரபதமனுடைய பிள்ளைகள் ஃபுட்பால் விளையாடி இருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு கொடுமையை அனுபவித்திருப்பார்கள். யோசிக்கணும் இல்லையா? சரி, இவர்களாவது பரவாயில்ல. இந்த பிரம்மாக்கு அடுத்தேனே யாரங்க கூப்பிடு. ஆமா, நீ யாரு? உனக்கு பாட்டேன். அப்படியே? ஆமா, எங்க அப்பா யாரு? நாராயணர். நாராயணருக்கு பிள்ளை நான், எனக்கு பிள்ளை காசிபர். காசிபருக்கு நீ மகன். ஓ, நீ பாட்டனா? ஆமா. உனக்கு என்ன வேலை தெரியும்? எல்லார் தலையெழுத்து அதெல்லாம் நீ ஒண்ணு எழுத வேணாம், நாங்க எழுதிப்போம். இப்போ கவர்மெண்ட் அடிக்கக்கூடிய நோட்டு மிஷின் நம்ம கையில இருந்தா எவ்வளவு வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை வேணாலும் அடிச்சுக்கலாமா இல்லையா? 10 ரூபா வேணுமா, 5 ரூபா வேணுமா, 2 ரூபா வேணுமா, 1 ரூபா வேணுமா, அடிக்கலாமா? 2000 வேற தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நாமே 2000 அடிச்சு வச்சுக்கலாம். ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போனா கூட வச்சுக்கோ நீயே, அங்கதான் இருக்க மிஷினு, அடிச்சா போச்சு அப்படின்னு சொல்லி இருப்போம். உண்டா இல்லையா? ஆனா அதெல்லாம் இப்ப இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்களே அடித்து நாங்களே பார்த்துப்போம், எங்க தலையெழுத்த நாங்க எழுதிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றார்? சரி, அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க உனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு தலையெழுத்து எழுத தெரியும்னு சொன்னனே, அதான் நான் சொல்லிட்டேனே நானே எழுதிப்பேன்னு. சரி, உனக்கு ஒரு வேலை தரேன், அந்த வேலை செய்யும். வீடு வீடா போய் பஞ்சாங்கம் பார்த்து படி. உனக்குதான் படிக்க தெரியுமே, சரஸ்வதியை நாவில் வேற குடி வைத்திருக்கிறாயே, அதனால நீ என்ன பண்றன்னா வீடு வீடா பஞ்சாங்கம் பார்த்து படி. ஏங்க எதுக்கு? இல்ல, கிருத்திகை தெரியாம, அமாவாசை தெரியாம, பிரதோஷம் தெரியாம, ஏகாதசி தெரியாம, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு தெரியாம எங்க பிள்ளைங்க பலான கடைக்கு போறாங்க. அதுக்குதான் சொல்றேன். இதெல்லாம் சொன்னா நாங்க பார்த்துப்போம் இல்லையா? வீடு வீடா சார் பஞ்சாங்கம் படிக்க வந்துக்கிறேன். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன ராவு காலம், யமகண்டை எத்தனை மணிக்கு, இதெல்லாம் பார்த்து பார்த்து சொல்ற வேலை. இன்னைக்கு என்ன திதி சொல்ற வேலை. யாருக்கு? பிரம்மாவுக்கு உரிய வேலை. இப்ப இது முடிஞ்சது, அடுத்து நாராயணர் வர்றார். ஆமா, நீங்க உங்க பாட்டனுக்கு பாட்டன் அப்படின்னா கொல்லு பாட்டன், உங்க பாட்டனுக்கு அப்பன், வயசாயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார், வரம் கொடுப்பேன் வீடு விட. நல்ல வேலை, இரும்ப தங்கமா மாத்தி கொடு. சார் வரம் வேணுமா? ஏயா உயிரை வாங்குற? இப்பதான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு வா. சார் வரம் வேணுமா? வரம் கொடுக்கக்கூடிய வரதராஜருக்கு வேலை வீடு வீடா போய் கதவு தட்டி தங்கத்தை மாத்தி கொடுக்கணும், இரும்ப தங்கமா மாத்தி கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 60 லட்சம் ஆண்டு காலம் சூரபதமனுடைய கொடுமையான ஆட்சியில் 33 கோடி தேவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இந்த தேவர்களுக்கு எல்லாம் தலைவன், 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். தங்க தாமரையினால் இறைவனை அர்ச்சிக்கணும். அவனுக்கு வேலை இல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? பூக்கூடை சுமப்பதற்கு பதில் மீன் கூடை சுமக்கிறான்.
ஒரு நாளா 2 நாளா? நாற்றம் எடுத்த மீன் கூடை, வாசனை உள்ள மலர்களை சுமக்கது போய் நாற்றம் எடுத்த மீன் கூடை. இப்போ இது அத்தனையில் இருந்தோம் யமதர்மராஜாவுக்கு என்ன வேலைன்னு கேட்கணுமே. ஆமா, உன் பேர் என்ன? காலன்னு சொல்லுவாங்க, தர்மராஜான்னு சொல்லுவாங்க, யமதர்மராஜான்னு சொல்லுவாங்க. எவன்டா கொடுக்குறான் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பட்டம்? அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமா, என்னமோ பேர் சொன்னியே, காலன் அப்படின்னா காலம் தவறாமல் வந்து உயிர்களை பிடிப்பேன், அதனால காலன்னு பேரு. ஓ, அப்படின்னா காலங்காட்டுற மணி அடி. 1 மணி ஆனா 1 மணி அடி, 2 மணி ஆனா 2 மணி அடி, 3 மணி ஆனா 3 மணி அடி, இப்படி அடிக்க சொன்னார்கள். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து விடுவித்த ஒரு பெருமான் யாரு? முருகப்பெருமான். அவர் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தினால் தான் இவ்வளவு துன்பமும் நீங்கியது. இப்போ அங்க சொல்லுகிற பொழுது பொருள் என்னன்னு பாருங்க. பந்தாடலில் கடங்காடலில் சுடர் ஊசல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய தேவ மாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரம்பே, ஊர்வசி, மேனக, திலோத்தம 4 மங்கையர்கள் டான்ஸ் ஆடுவாங்களா? இப்ப இந்த 30 கோடி தேவர்களுக்கு மனைவிமார்கள்னு இருப்பாங்களா? இவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா? பூ பந்து என்று சொல்லக்கூடியதை போட்டு ஆடுறாங்களாம். அப்படி ஆடுகிற பொழுது இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மகிழ்ச்சிக்கு யாரு காரணம்? இந்த முருகன் அல்லவா? அதனால சாதாரணமான முருகன் அல்ல இவனு. யாரு? மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகன். நான் சொல்லல, அருணகிரியார் சொல்றார். என்னன்னு? அவங்க அப்ப முட்டு சொத்தாயா குறைஞ்சு போச்சு, 2 கண்ணு வச்சிருக்கிறானே, ஒரு 4000 கண் படைக்க கூடாது? எதுக்கு? திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்கு 2 கண் போதாது, 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகன்னு கேட்டாரு. அந்த முருகனால் தானே இவ்வளவு சந்தோஷம். இல்லன்னா 60 லட்சம் ஆண்டு காலம் உண்ணாமல் உறங்காமல் சதா சர்வகாலம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த நாம் இப்ப பூ பந்து விளையாட முடியுமா? அதனால இந்த பெண்கள் விளையாடுவது பெருசல்லடி, யார சொல்லணும்? முருகனை பாடணும். யார பாடணும்? முருகனை பாடணும். அப்படி பந்தாடலில் கலங்காடலில் அவங்க மனசு ஒரு நேரத்துல கலங்கி இருந்ததல்லவா, அதெல்லாம் இல்லாம சுடர் ஊசல் அப்படின்றாங்க. அங்க என்ன சொல்றாங்க? அப்படி பந்தை ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது பாலினோடு ஆடலில் எனலாம், பாட்டோடு சேர்ந்து ஆடவும் செய்தாங்க. எதற்காக? இந்த முருகப்பெருமான் சிறையில் இருந்து 30 கோடி தேவர்களை சிறை விடுத்து இன்னைக்கு நம்மளை மகிழ்ச்சியில் திளைக்க வைத்திருக்கிறார்னா அவர் பேரை சொல்லி நம்ம எல்லாம் பாடணுமா வேண்டாமா? அவருடைய பேரை சொல்லி ஆடணுமா வேண்டாமா? அதனாலதான் நான் முதல்லயே பாடிட்டேன். என்னென்ன? வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும் உள்ளம் குலையூதடி கிளியே உளும் உருகுதடி கிளியே உளும் உருகுதடி. எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன், எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்கும வர்ணனடி கிளியே குமர பெருமானோடி கிளியே குமர பெருமானோடி. கட்டுக்கோடி படர்ந்த கருவுரு காட்டுக்குள்ளே, கட்டுக்கோடி படர்ந்த கருவுரு காட்டுக்குள்ளே விட்டு பிரிந்தாரடி கிளியே வெல
மெலன் என்னும் பேரோனோடி கிளியே மெலன் என்னும் பேரோனோடி. அப்பேற்பட்ட முருகப்பெருமானா அவன் பேரை சொன்னா என்ன உருகுதான்? ஐஸ் கட்டி கூட அப்படி உருகுதான், மனம் அப்படி உருகுதான். எதை சொன்னா? முருகா 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 3 எழுத்து, சரவண பவா 6 எழுத்து மந்திரம். அப்போ ஒன்று குகன் என்று சொல்லலாம், முருகான்னு சொல்லலாம், சரவண பவான்னு சொல்லலாம், கந்தா என்று சொல்லலாம், கதிர் வேலா என்று சொல்லலாம், வேலாயுதம் என்று சொல்லலாம். அவனை எப்படி சொல்லி அழைத்தாலும் எப்படி இருக்குமா? அது அந்த உள்ளம் உருகுமா அப்படி. அதனால இங்க சொல்லுகிற பொழுது அந்த பெண்கள் எப்படி ஆடுறாங்க, ஒரு பக்கம் பாடுறாங்க. அப்படி இருக்கிற பொழுது பாடலினோடு ஆடலின் எனலாம் படந்தெவ்வர் கட்கம் துணித்து. இந்திரர்க்கு அந்த பலந்தெவ்வர் அப்படின்னா அசுரர்கள்னு அர்த்தம். அப்போ சூரபதமன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த அசுரர்களை அழித்து இந்திரர்க்கு அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே. இந்த வேல் சாதாரண வேல் இல்லைங்க. அந்த வேலுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரர் என்று சொல்லக்கூடியவருக்கு அரசு என்று சொல்லக்கூடியதை அழித்து அதனுடைய திரள் அப்படின்னு சொல்லக்கூடியது புகழ்ந்து கொண்டே இருக்கலாமா. யாரெல்லாம் புகழ்கிறார்களோ சந்தாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நான் மலர் குழல் அறம்பெயர்களும். இந்த தலையில பெண்கள் அறம்பெயர் யாரு? ரம்பை, ஊர்வசி, மேனக, திலோத்தம, இந்திராணி. இவங்க எல்லாம் நிறைய தலையில் மலர்கள் சூடி கொண்டிருக்கிறாங்க. அது எப்படி இருக்கக்கூடியது? ஒவ்வொருவரும் தன் தலையில் சூடி கொண்டிருக்கக்கூடிய மலராகப்பட்டது ஒவ்வொரு வாசனை உள்ள மலர். இப்ப மல்லி ஒரு வாசனை இருக்குமா? ரோஜா ஒரு வாசனை இருக்குமா? ஜாதி ஒரு வாசனை இருக்குமா? முல்லை ஒரு வாசனையாக இருக்குமா? ஆனா இந்த வாசனைக்கும் அந்த வாசனைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமா? தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். இந்த மலர் அப்படின்னா அது மல்லி, இது ரோஜா. இது என்ன நினைக்கிறோம்? நமக்கு என்னென்ன மலர்கள் தெரியுமோ அந்த மாதிரி வாசனை தனித்தனியாக இருக்குமா? ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய அந்த மலர் என்று சொல்லக்கூடியதை குழல் என்று சொல்லக்கூடிய கூந்தலில் சூடிக்கொண்டு அறம்பெயர்களும் சசி மங்கை, சசினா இந்திராணின்னு அர்த்தம். இந்திரனுடைய மனைவி இந்திராணி. 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள். ஒரு கேள்வி வரும் எல்லார் மனசுலயும், நாங்களும் அந்த தேவர்ல ஒருத்தரா போகலாமா? யாரோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க, முருகன் திருவடி எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். அதுக்கு நம்ம மனம் தயாரா இருக்கணும். முற்றும் துறக்க முடியுமா? முற்றும் நம்மால துறக்க முடியுமா? ஒரு வயசான கணவன் மனைவி வாழ்ந்து முடிச்சு பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்தவர் சொன்னார், அடியே உன் தொந்தரவு தாங்க முடியலடி, நான் சன்னியாசியா போறேன்டின்னார். இங்க இருந்து அந்த நம்ம காரணீஸ்வரர் கோயில் முட்டம் போனார். போனவர் கட 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 கடன்னு திருப்பி ஓடி வந்தார். இந்த அம்மா உள்ள இருந்தா, அலுமேலு அலுமேலுன்னார். ஐயா சன்னியாசியா போறேன்னு சொல்லிட்டு போனீரே, திருப்பி எதுக்கு வந்தீர் அப்படின்னா அந்த அம்மா, இல்ல சுண்ணாம்பு டப்பாவை நடமாடத்துல வச்சுட்டு போயிட்டா அதை எடுத்து உள்ளவை. புரிஞ்சுதான் நான் சொன்ன கதை? சுண்ணாம்பு டப்பாவையே நம்மால துறக்க முடியலன்னா சன்னியாசியா எங்க போறது? முற்றும் நம்மால துறக்க முடியுமா? ஒருத்தர் கேட்கிறார், மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறாங்களாம். அவர் கேட்கிறார், நான் முருகனுக்கு சேவை செய்ய போறேன், திருச்செந்தூருக்கு போகட்டுமா, திருத்தணிக்கு போகட்டுமா, இல்ல பழமுதிர்ச்சோலை போகட்டுமா, இல்ல சுவாமி மலைக்கு போட்டுமா, பழனி மலைக்கு போட்டுமான்னார். ஐயா தனியா இருக்கிறீரா? இல்ல எங்க மனைவி இருக்கிறாங்க.
அப்பா அம்மா அவங்கெல்லாம் போயிட்டாங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவி மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறா, என்னால முடியல, பார்க்க முடியல, அதனாலதான் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன்னார். பார்க்க முடியாம விட்டுட்டு போனா முருகன் திருவடியில நல்ல இடம் கிடைச்சிருமா? உன்னை நம்பி வந்து உன் கூட 60 வருஷம் 50 வருஷம் குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையோ 4 பிள்ளையோ பெத்து அதை ஆளாக்கி உன்னுடைய இன்ப துன்பம் அனைத்திலும் பங்கு பெற்று விட்டு இன்னைக்கு அவ படுத்த படுக்கையில இருக்கின்ற பொழுது அவளை விட்டுட்டு நான் முருகன் திருவடிக்கு போறேன்னு போனா முருகன் திருவடியில நல்ல இடம் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப கிடைக்காதல்லவா? அப்போ இறைவனுடைய திருவடியின் நிழலில் இடம் கிடைப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த மனம் என்று சொல்லக்கூடியது தெளிவடைந்து துறவு மேற்கொள்ளணும். அது ஒரு ஜென்மத்துல வந்துருமான்னா வராது. நிறைய பேர் கேக்குறாங்க, எங்களால தியானம் பண்ண முடியலையே, ஞாபகம் சொல்ல முடியலையே, 10 நிமிஷம் உட்கார முடியலையே, ஏதாவது வந்துடுது குறுக்கலே. வரும், பழகணும். ஒரு நாள் பழக்கத்துல வந்துருமா? ஒரு வருஷத்து பழக்கத்துல வந்துருமா? வராது, வரவே வராது. அப்பனா என்ன அர்த்தம்? நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுவதற்கு 40 வயசான சர்க்கரையில காஃபியில சர்க்கரை போடாம குடிக்க பழகிக்கணும். அதே மாதிரி உப்பு 40 வயசு ஆயிடுச்சுன்னா பாதி உப்பு சாப்பிட ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொன்றாக துறந்து உப்பில்லாம என்னைக்கு சாப்பிட்டாலும் நமக்கு சலிப்பு தட்டாம அதுவும் அறுசுவை என்று உணவு உண்ணுகிறோமோ அன்னைக்குதான் இந்த மனம் பக்குவப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கே நம்மால உப்பு கொஞ்சம் குறைவா இருந்தா, ஏமா அந்த உப்பு டப்பா எடுத்துனா என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கிற, உப்பு இல்லாத, உப்பு சப்பு இல்லாத மனுஷன் தின்னுவானா இதை? அப்புறம் எங்கிருந்து துறக்க முடியும்? எங்க திருவடி கிடைக்கும்? கிடைக்காதல்லவா? அதனால 33 தேவர்களில் நாமும் ஒருவராக போகலாம். எப்படி போகலாம்? மனித வாழ்க்கையில் இல்லறத்தில் இருந்து கொண்டே போகலாம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அது எப்படி? இது மாதிரி ஒரு கோயில் கட்டு, இல்ல சின்னதா ஒரு கோயில் கட்டு. அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி முடித்து அதற்கு பிறகு என்ன செய்யணும்னா, கோயில நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆர்வ கோளாறுல இந்த திருப்பத்தூர் பக்கத்துல ஒருத்தர் 50 லட்சத்துக்கு ஆஞ்சநேயர் வாங்கி வச்சுக்கிறார், என் உயரத்துக்கு. ஆமா, கணவன் மனை இப்போ சுப்பிரமணிய சுவாமி, சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு வந்த எல்லாருக்கும் தீபாராதனை காட்டணுமா இல்லையா? எல்லாரும் அதை வணங்கணுமா இல்லையா? நான் மட்டும் வணங்குறதுக்கு நான் கோடி ரூபாய் வச்சிருந்து நானே ஒரு சிலையை வச்சு நானே பூஜை பண்ணிக்கணும், என் புருஷனே பூஜை பண்ணிக்கணும் உக்காந்துட்டு இருக்கிறது என்ன நியாயம்? கணவன் மனைவி 2 பேர் தான் வணங்குறாங்க, வேற யாரும் அந்த ஊர்ல வரமாட்டேன்றா. நான் கேட்டேன் ஏன்னு. அவர் பாட்டுக்கு இது நான் கட்டின கோயில் 50 லட்சம் ரூபாய் சிலை, இதுக்கு 1 கோடி ரூபாய் நான் தான் செலவு பண்ணி கட்டி வச்சுக்கிறேன். தன் பெருமையே சொல்லி கொண்டிருந்தா அங்க யாராவது வருவாங்களா? கோயில் கட்டுவது சிறப்பல்ல, அது பல பேர் வந்து வழிபாடு செய்யணும். இன்றைக்கு தினத்தில் செங்குந்தர் சபையினர் யாரோ கட்டி வைத்து விட்டு சென்றதுதான் இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில். ஆனா இங்க செங்குந்தர் சபையினர் மட்டும் வணங்குறாங்களான்னா இல்லை. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தினரும், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி வேத பேதம் பார்க்காமல் எல்லோரும் வந்து வணங்கி அவரவர்களுடைய இன்னல்களை தீர்த்து கொண்டு போவதனால இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய பெருமானுக்கு இன்றைய தினம் வரைக்கும் தொன்று தொட்டு நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கு. வரவங்க வந்துட்டே இருக்காங்க, வணங்குறவங்க வணங்கிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு மட்டும் பழனி ஆண்டவர் செய்து வச்சுட்டு போனார் போகர். அவருக்கு மட்டும் சொந்தம்னு நினைச்சிருந்தா எங்கேயோ ஒரு மூலையில இருந்திருக்கும். உலகத்துக்கே சொந்தம்னு வச்சுட்டு போனதுனால தானே இன்னைக்கும் நடப்பயணமாவது போயிட்டு ஒரு முறை பார்த்துரு மாட்டோமான்னு ஆசை இருக்கு. யாரோ கட்டி வைத்தது திருப்பதி ஏழுமலையான், இன்னைக்கு நாம போய் வழிபாடு செய்யலையா? அப்போ ஒரு கோயிலை கட்டுவது சிறப்பல்ல, அங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியில் அமர்ந்து நாம் இறைவனை தரிசித்து விட்டு இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு அந்த கோயில் இருக்கின்ற வரைக்கும் இல்ல, நாம உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் காலை மாலை விளக்கேற்றி வைத்து நித்திய பூஜை எவர் ஒருவர் செய்து வருகிறாரோ அவர் 33 தேவர்களில் ஒருவராக போவர். ஊருக்கு ஒப்படைச்சிடணும்.
தனக்குன்னு கோயில் கட்டிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்கு அந்த கோயில் கட்டுறதுல கூட. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ, ராஜராஜ சோழன் கோயில் கட்டினார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டை முழுமையாக படித்தவர்களுக்கு, ஆராய்ச்சி பண்ணவர்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கலாம். மாரராயன் என்று சொல்லக்கூடியவருடைய மனைவியினுடைய பெயர் ராஜராஜ சோழனுக்கு முன்னதாக பொறிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? தாய்ப்பாலை வித்து அந்த ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்ல 4 நாள் அவள் விளக்கேற்றியதற்காக போடுறா எனக்கு முன்னாடி கொட்டை எடுத்தல அவ பேர அப்படின்னு சொன்னான்னா அது பெருமை. அது மட்டும் இல்லை, அவனுக்கு மட்டுமே புகழுக்கு உரியதாக அவன் நினைத்திருந்தால் ஒரு வீட்டுக்கு 50 பசுமாடு கொடுத்து அந்த பசுமாட்டில் நீங்களும் ஜீவனம் செய்து கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 4 விளக்கு ஏத்துற அளவுக்கு ஒரு இடத்தை தருகிறேன், நான் பெற்ற புண்ணியம் நீங்களும் பெறுங்கள் என்று அவன் ஒப்படைத்ததனாலதான் இன்னைக்கும் ராஜராஜ சோழன் என்கின்ற பெயர் விளங்கி கொண்டிருக்கிறது. அவன் நினைத்திருந்தால் அவன் அரண்மனையை தங்கத்துல வைரத்துல கட்டி வச்சிருக்கலாம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரி ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ராஜராஜ சோழன் வாழ்ந்த அரண்மனை இன்று இல்லை, ஆனால் அவன் கட்டி வைத்த கோயில் இன்றும் இருக்கிறதுன்னு சொன்ன அது என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? அவன் கட்டினான், ஆனா உலகத்தினிடத்தில் அதை வணங்குவதற்கு ஒப்படைத்து விட்டான். தான் பெற்ற பேரும் புகழும் தனக்கு கிடைத்த அந்த ஒரு புண்ணியம் உலகத்தார்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து புண்ணியத்தை செய்தார்கள். அதனால இன்னைக்கும் அவர்களுடைய பேர் என்று சொல்லக்கூடியது விளங்கி கொண்டிருக்கின்றது அல்லவா? அது மாதிரி எவர் ஒருவர் தன்னலம் கருதாமல் அந்த இறைவனுக்கு தொண்டு செய்து எவர் ஒருவர் அப்படியே வாழ்கிறாரோ, இல்லறம் துறந்து குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் துறந்துடணும். அதற்கு பிறகு என்ன இருக்கணும்? முடிந்த வரைக்கும் சிவனேன்னு இருக்கணும். சில பேர் என்ன நினைப்பான் தெரியுமா? இதெல்லாம் சொல்லணும். பட்டினத்தார் முற்றிலும் தான் துறந்துட்டு அப்படி நடந்து போனார். போகிற பொழுது வெறப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருந்தார். 2 பெண்கள் போனாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்படி போன பொழுது இந்த பெண்கள் ஒரு அம்மா சொன்னார், அம்மா இவர் தான் 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டு போனவர், இவரை மாதிரி யாராலையும் துறவரத்தை மேற்கொள்ள முடியாது, அவ்வளவு துறவி, எவ்வளவு ஞானினார், இவருக்கு இறைவன் முக்தி தர இருக்கின்றார். அடிபோடி எல்லாத்தையும் திறந்தாரு, ஆனா இன்னும் ஒண்ணு துறக்காம இருக்கிறாரு சொல்லிட்டு போயிட்டா. அவ என்னடியே துறக்காம இருக்கிறாருன்னா, அடியே தலைக்கு உயரம் வேணுன்றதை இன்னும் துறக்காமையே இருக்கிறாருடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். போயிட்டு திருப்பி தண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது பார்த்தாரு, ஓ தலைக்கு உயரம் வைக்க கூடாது பொழுது. என்னது சன்னியாசியா போயிட்டா தலைக்கு உயரம் வைக்க கூடாதுன்றதே அப்பதான் தெரிஞ்சிருக்கிறார். எவ்வளவு 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி தெருவில் போட்டு போன பட்டினத்தாருக்கே 2 பெண்கள் பேசிக் கொண்டதற்கு போகிற பொழுதுதான் தன் தலைக்கு உயரம் வேண்டும் என்கின்ற துறவையே அப்பதான் மேற்கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் அவர் தலைக்கு உயரம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ வெறப்புல இருந்து தலை கீழே சமமா வச்சுட்டார். இப்போ வச்ச பொழுது நினைக்கிறார், வச்சிட்டார். இப்போ திரும்பி வராங்க 2 பெண்களும். அடியே ரமா இப்ப பாருடி தலை கீழே இருக்கு, அப்ப இவருக்கு முக்தி கிடைச்சிருமா? அடியே இன்னும் 1% இருக்குதுடி. என்னது? என்னடி 1% இருக்கு? இல்ல இந்த ஊரார் நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு இந்த காது கேக்குதுடி. இப்ப 2 பெண்கள் பேசிட்டு போனதை இவர் காது கொடுத்து கேட்காம இருந்திருக்கணும். இப்ப காது கொடுத்து கேட்டதற்கு பிறகு தலையை கீழே வைக்காமையாவது இருந்திருக்கணும். தலையை கீழே வச்சிட்டதுனால இப்ப சொல்ற அந்த பெண் சொல்ற, அடியே 99.9% துறவரம் பூர்த்தி ஆயிடுச்சு, ஆனா இன்னும் 1% இருக்குடின்னா. என்னடின்னா ஊரார் நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு காது கேட்டு இருக்குடின்னா. அப்போ செத்தாரை போல இருக்க வேண்டுமாம் இந்த மனம். யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு நம்மால துறவரத்தை மேற்கொள்ள முடியுமா? திருச்செந்தூர் தலத்துக்கு போயிருக்கிறேன். மாசி திருவிழாவுக்கு 10 பேர் வந்தாங்க. முதல்ல ஒருத்தன் சொன்னா என் சொந்தக்காரர் உள்ள இருக்காங்கன்னு உள்ள நுழைஞ்சான். அதுக்கப்புறம் சொன்னா முன்னாடி போனாரு, அவரு எங்க சொந்தக்காரன்னு பின்னாடி 9 பேர் போனான். யோசிச்சு பாருங்க, பின்னாடி 9 பேர் போனான்.
ஒரு இறைவனை வணங்குவதற்கு கூட பொறுமை இல்லாமல் பொய் சொல்லிவிட்டு இறைவனை போய் உள்ள தரிசனித்துட்டு வரணும்னா நம்மெல்லாம் எப்படிங்க துறவரம் மேற்கொள்ள முடியும்? நாமெல்லாம் 33 தேவர்கள் என்று சொல்லக்கூடியதுல போகிறோமோ இல்லையோ, இறை அடியார்கள்ல ஒருத்தராகவாவது இருக்கலாம் இல்லையா? அவ்வளவு சிறப்பு. ஏன்னா 33 தேவராக போவதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயமெல்லாம் போயிட முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு மனம் பக்குவப்படுமானாலும் இல்லை. என்ன, பொய் சொல்லாமையோ, புறம் பேசாமையோ, எள்ளி நகையாடாமையோ, இல்ல அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுட்டு எதிர்த்து பேசாமையோ நம்மால எல்லாம் வாழ முடியுமான்னா நிச்சயமா முடியாது. நிச்சயமாக அதுவும் இப்ப இருக்கக்கூடிய கலியுகம் கம்ப்யூட்டர் யுகத்துல முடியவே முடியாது. அதனால நாம் எல்லாம் இறை அடியார்களாக வேண்டுமானால் இருக்கலாம். அதனாலயோ என்னமோ தெரியல, அருணகிரி பெருமானே சொல்லிட்டார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்ட்டார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும், அவ்வளவு பிறவி இருக்கிறது. மணலை எடுத்து 1 2 3 எண்ண முடியுமா? முடியாது. ஆனா அவ்வளவு பிறவி இருக்குன்றார். அதனாலதான் இங்கேயே சொல்றாங்க, சந்தாறு நான்மலர் குழல் அறம்பெயர்களும் சசி மங்கை அமையர் தாமும். இங்க ரெம்ப ஊர்வசி மேனக திலோத்தம எல்லோரும் தங்களுடைய கூந்தலில் வைத்துக் கொண்டு மலர் என்பது வாசனையோடு இருக்கிறது. அப்படி அந்த வாசனையோடு இருக்கக்கூடிய மலரோடு சேர்ந்து அங்க என்ன பண்றாங்களா, தன்னை அன்போடு அப்படின்னா யார, இந்த முருகப்பெருமானை அன்போடு. இந்த பாடுறதுல கூட அன்போட பாடணுமா? நான் சில நேரத்துல எல்லாம் திட்டிட்டு தான் பாடுவேன். ஆமா, நீங்க பாத்திருக்கீங்களா? சில பேர் பாடுறப்போ, முருகனே செந்தில் முதல்வனே மோயோன் முருகனே ஈசன் மகனே உருகை மகன் தம்பியே நின்னுடைய தந்தை கோழி பொழுதும் நம்பியே கைத்தொடுவேன் நான். சில பேர் பார்த்தீங்கன்னா குரல் நல்லா இருக்கும், அந்த பாடுற பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அந்த என்னமோ எதையோ வெட்டி முறிச்சவங்க மாதிரி. சில நேரத்துல இந்த மந்திரம் சொல்லுவாங்க பாருங்க, ஓ அது சொல்ல வேண்டிய முறையே ஓம் சரவணபவ முழுசா காதுல அந்த ஓமும் விடணும், சரவண பவ என்கின்ற அந்த 6 எழுத்தும் விடணும். அப்படிதான் சொல்லணும். ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண. சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அன்போடு சொல்லணும். நீங்க இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த நீங்க எல்லாம் விளக்கு தேய்ப்போங்க இல்லையா, இந்த பூஜை சாமான் தேய்ப்போம் இல்லையா, அந்த பூஜை சாமானை தேய்க்கிற பொழுது கூட அதுல சிலைகளோ அல்லது அந்த விளக்கோ தேய்க்கிற பொழுது, காமாட்சி உனக்கு வலிக்காம தேய்க்கிற காமாட்சி, அந்த காமாட்சி அம்மனுடைய விளக்க தேய்க்கிற பொழுது கூட, அந்த பிள்ளையாரை கழுவுகிற பொழுது, அப்பனே விநாயகா உனக்கு வலிக்காம கழுவுறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு, எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கத்துல ஒரு மாமி இருந்தா, இப்ப அந்த அம்மா இல்லை. இந்த இறைவனை பூஜை பண்ணுவதற்கு மலர் பறிப்பாங்க. அந்த மலர் ஒவ்வொரு மலரையும் பறிக்கிற பொழுதெல்லாம் அந்த மாமி அழுதுட்டே தான் பறிப்பா. நான் கேட்டேன், ஏன் மாமி நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அடியே அதுக்கும் உயிர் இருக்குடி, அது நம்மள திட்டம்ல, என்ன நீ அப்படி கிள்றியே அப்படின்னு சொல்லி அதுக்கு வலிக்கும் இல்லையா, அதனால அதுகிட்ட பாசமா அந்த மலரை முதல்ல எடுத்த உடனே இப்படி போன உடனே அவங்க பிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தடவி கொடுப்பாங்க. தடவி கொடுத்துட்டு, நீ கோச்சிக்காத, உன்னை நான் எங்க தெரியுமா கொண்டு போய் சேர்க்க போறேன், சிவபெருமான் பாதத்துல சேர்க்க போறேன், அதனால நான் கிள்றது உனக்கு வலிக்காது, நீ சிவனை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிதான் அந்த மாமி கிள்ளுவா. ஆனா அவங்க இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் ஆயிட்டது அந்த மாமி இறந்து. எனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த பூ கிள்ளுகிற பொழுதெல்லாம் எனக்கு அவங்க சொன்னது ஞாபகம் வரும். அவங்க இப்படி தடவுவாங்க. நான் அப்ப அதெல்லாம் உணரல. ஆனா இப்போ சில நேரங்கள்ல ஒருவேளை அதெல்லாம் சரியாக இருக்குமோ. இப்ப இந்த பாடல்ல சொல்லுகிற பொழுது சொல்றாங்க, ஒரு செயலை செய்கிற பொழுது அன்போடு செய்தால், அதுவும் விருப்பத்தோடு
செய்தால் அதற்கு அதீதமான பலன் கிடைக்கும் என்பதை இந்த வேல் விருத்தத்தில் சொல்லப்படுகிறது அருணகிரி பெருமான். அப்போ ஒரு மலரை பறிக்கிற பொழுது கூட அதற்கு வலிக்க கூடாது என்பதை கண்ணீர் விட்டு அதை பறித்து அதை கொண்டு போய் முருகப்பெருமானுடைய திருவடியில் சேர்க்கிற பொழுது உன்னை நான் இறைவன் கிட்ட சேர்க்க போறேன். இப்ப இதுல ஒரு அர்த்தம் அந்த மாமி சொன்னா, அடியே எல்லா மலரும் பறிக்கிற பொழுது இறைவன் திருவடி சேருவது கிடையாது. சில மலர் சில இடத்துக்கு போகும், சில மலர் சில பெண்களுடைய கூந்தலுக்கு போகும், சில மலர்கள் எங்க போகும், இறந்து போனவர்களுக்கு போகும், சில மலர்கள் பறித்தாலும் தொடுக்கிற பொழுது காம்பு உடைந்து போகும், சில மலர்கள் இறைவனிடத்துல கொண்டு போய் போடுகிற பொழுது கூட அருந்து கீழே விழுந்து விடும். அருந்து விழுந்த பூவை கொண்டு போய் மறுபடியும் இறைவனிடத்துல சேர்க்க மாட்டோம். அதனால நம்ம இந்த மாமி நம்மளை பறிச்சுட்டாலே இவ கொண்டு போய் கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் இறைவன் கிட்ட சேப்பாலா சேப்பாலா சேப்பாலான்னு ஒவ்வொரு வினாடியும் அந்த மலர் காத்து கொண்டிருக்கும். அதனால அதுக்கு நல்ல அறிவுரை சொல்லி உன்னிடத்தில் நான் கொண்டு போய் பத்திரமாக உன்னை சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுகின்றேன் என்கின்ற ஒரு தாற்பயத்தை அதற்கு சொன்னால் அது அழாது பூத்து குலுங்கும். அப்போ அன்போடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் தோல்வி இல்லை என்பது இங்க சொல்றார். அப்போ இந்த பெண்கள் அனைவரும் பந்து வச்சு விளையாடுறாங்க, ஊஞ்சல் விளையாட்டு விளையாடுறாங்க. ஆனா விளையாடுவது என்னமோ ஆனந்தத்தில் தான். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? முருகனுடைய பெருமை, முருகனுடைய பாடல், முருகப்பெருமானுடைய சிந்தனை. இவ்வளவுக்கும் காரணம் இந்த முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் அல்லவா? அந்த வேல் தானே அந்த சூரபதமனுடைய உடம்பை என்ன பண்ணது? மறைந்திருந்தான். எஃகு மாமரமாக மாறினான். அவனே இந்திரனா வந்தான், அவனே சூரனாக வந்தான், அவனே கடலாக வந்தான், அவனே நீராக வந்தான், அவனே நெருப்பாக வந்தான், அவனே பிரம்மாவாக வந்தான், அவனே நாராயணனாக வந்தான், அவனே சிவனாக வந்தான். ஏன் எதிரில் இருக்கக்கூடிய குழந்தை முருகனாகவும் வந்து முருகப்பெருமான் முன்னாடியே பல மாய உருவத்தை அவன் சித்தரித்து காட்டினான் அல்லவா? இவ்வளவு மாயையையும் மாற்றி எஃகு மாமரமாக இருந்தவனை அந்த உடம்புக்கு தெரியாமலேயே, சூரனுக்கு தெரியாமலேயே இந்த வேலாயுதம் அல்லவா அவன் உடம்பில் சென்று இரண்டாக பிளந்து அவனுக்கு தெரியாமலே அந்த உயிரை எடுத்துச்சு. அப்ப அந்த வேலாயுதத்திற்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும் அவங்க சொல்றாங்க. அப்போ இங்க சொல்ற பொழுது சசி மங்கை அணையர் தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற்ற வைவேல். அப்பேற்பட்ட வேளா. ஏன் இந்த 33 தேவர்களுடைய துயரை தீர்த்தது இந்த வேலாயுதம். அந்த வேலாயுதத்தினுடைய பெருமையை என்னன்னு சொல்ல முடியும்? அது சாதாரண வேலாயுதம்னு நினைக்கிறீங்களா? சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் சேர்ந்து கொடுத்த வேலாயுதம் அல்லவா? அதனால சொல்றாங்க, தலைமையும் பெற்ற வைவேல் மந்தாகினி தரங்க சுடில் அரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகன் கஞ்சு கற்றாய அலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் மலர் கடம்பும் செற்றையும் மாலையும் குவலையும் செங்காந்தலும் கூதால மலரும் தொடுத்தமீந்த மார்பினன் கோல திருக்கை வேலே. இங்க சொல்றாங்க, மந்தாகி மித்ர தரங்க சுடில அரிய மந்திர உபதேசம் நல்கும். இவருக்கு என்ன பேரு அப்படின்னா தகப்பன் சுவாமின்னு ஒரு பேரு. யாருக்கு? இந்த முருகனுக்கு. அவருக்கு யாருக்கு சொன்னார் அப்படின்னா, தந்தைக்கு பிரணவம் என்று சொல்லக்கூடிய உபதேசனையை செய்த ஒரு பெருமான். அப்போ அந்த மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகன் யாரு? சிவபெருமானுக்கே எதை சொன்னார்? பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை சொன்னார். பிரணவம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? பிரணவம் என்பது ஒவ்வொரு முறையும் ஒரு மந்திரத்தை சொல்லுகிற பொழுது ஓம் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்.
அந்த சத்தத்தை பயன்படுத்துவோம். அப்படி ஓம் என்கின்ற அந்த சத்தத்தை பயன்படுத்தி சொல்லக்கூடிய வரக்கூடிய மந்திரங்கள் பிழை இல்லாமல் வரும். அதனாலதான் ஓம் சரவணபவ, ஓம் ராமா போற்றி, ஓம் கிருஷ்ணா போற்றி, ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. இப்போ சொல்லுகிற ஓம் ஆஞ்சநேயா, இந்த ஓம் போட்டுட்டா அடுத்து வரக்கூடிய வரியில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பிழை என்று சொல்லக்கூடிய தவறு என்று சொல்லக்கூடியது வராமல் இருக்கும். இன்னொன்று, ஓம் என்பதை போட்டுவிட்டாலே அங்கு புதிய புதிய திருவருளை தரவல்லது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு திருவருள், நாளைக்கு ஒரு திருவருள், நாளை மறுதினம் ஒரு திருவருள். உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் பாருங்க. விதைன்னு ஒண்ணு இருந்தாதான் செடி முளைக்கும். விதைன்னு ஒண்ணு இருக்கணும். அப்போ மூலமாக இருக்கக்கூடியது எல்லா மந்திரத்திற்கும் உட்பொருள் என்னன்னா இந்த பிரணவம். இந்த பிரணவத்தை வைத்துதான் 40, அதாவது பார்த்தீங்கன்னா 84 லட்ச யோனி பேதம். இதை நம்ம படைச்சிருக்கிறாங்க இல்லையா, பிரம்மா படைச்சிருக்கிறார் இல்லையா, அந்த 84 லட்ச யோனி பேதத்தையும் படைத்து அதுக்கு திருவருள் என்று சொல்லக்கூடியதை கொடுப்பதற்கு மூலமாக இருக்கக்கூடியது பிரணவம். அப்ப அந்த பிரணவத்திற்கே உரிய பெருமான் யாரா? முருகப்பெருமான். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி தனியாலாம் போய் அவர் பாடம் கத்துக்கல. சிவபெருமான் பார்வதி அம்மையார் உட்கார்ந்திருந்தார். குழந்தை அப்பதான் அருமக பெருமான் அவதாரம் பண்ணி ஒன்றாக சரவண பொய்கையிலிருந்து இந்த 6 குழந்தையும் கார்த்திகை பெண்கள் கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்துருச்சு, ஆனா இன்னும் அம்மா பார்க்கல. அந்த அம்மா சொல்ற, எப்பதான் பாப்போம் சுவாமி கருணை பண்ணு. சரி, அதுக்கு என்னம்மா, வைகாசி விசாகம் பார்த்துடு. வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் அந்த அம்மா பார்க்கிற குழந்தை 6 குழந்தையா இருக்குது. இது யாரு குழந்தை? 6 குழந்தை. யாரு குழந்தை? 6 குழந்தை. இந்த 6ம் ஒன்னு அழுது, ஒன்னு பேசுது, ஒன்னு பாடுது, ஒன்னு தூங்குது, ஒன்னு ஊஞ்சல் விளையாடுது, ஒன்னு பால் குடிக்குது. இப்படி 6 வேலையை அது பாட்டுக்கு செய்யுது. இது 6ம் இப்ப அம்மா வந்துட்டான்னு உடனே 6ம் ஓடி வந்தது. அம்மா அம்மான்னு ஒன்னாந்தா தூக்கலாம். 6 குழந்தைய எப்படி தூக்குறது? அட 2 இருந்தா கூட 2 கையில தூக்கலாம். அட 4 இருந்தா கூட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வர வச்சு தூக்கிக்கலாம். 6 இருக்கே, என்ன பண்றதுன்னு பார்த்தா 6த்தையும் அப்படி சேர்த்து அணைத்தால் இவள் சக்தி அல்லவ. 6 ஒன்னாய் போச்சு. 6 ஒன்றாகி விட்டது. முகம் 6, கரம் 12. ஆனா இவ்வளவுக்கும் பாதம் 2 தான். இப்ப புரியுதா என்ன அர்த்தம்னு? அடி உதவுவது போல என்ன உதவாது? அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்களாம். எது? இறைவன் திருவடி உதவுவது போல எது உதவாது? வேற யாரும் நமக்கு அண்ணன் தம்பிங்க எல்லாம் உதவ மாட்டாங்க. அதனால 12, இப்போ 6 முகம், 12 கை வந்துருச்சு. 12 கையில வேலை செய்யலாம். கால் 12ஆ இருந்தா எந்த கால் முன்னாடி வைப்பேன், எந்த கால் பின்னாடி வைப்பேன்? 2 கால் இருக்கிற பொழுதே வலது கால் சொல்லுதான், ஏய் வலது கால் முன்னாடி இருக்குது. இப்போ இடது கால் கிட்ட சொல்லுதான், ஏய் நான் தான் முன்னாடின்னுச்சான். இந்த இடது கால் சொல்லுச்சான், அடேடே ரொம்ப எல்லாம் ஆடாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு நான் வந்துருவேன். இப்ப இடது கால் போயிடுச்சு. இப்ப இது எது பெரியது? வலது கால் பெருசா இடது கால் பெருசா? எதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. 12 கால் இருந்தா எப்படி நடப்பேன்? முகம் 12 இருக்கலாம். ஏன்னு கேட்டா பல வடிவத்தை எடுத்து காட்டியவள் மாயை. யாரவ? ஆதி பராசக்தி பல வடிவத்தை எடுத்து காட்டியிருக்கா. பல ரூபங்கள் வந்திருக்கு அவ தலையில இருந்து, பல ரூபங்கள் வந்தது. அதே மாதிரி பகவான் எம்பெருமான் கிருஷ்ணராக இருக்கக்கூடியவர் அர்ஜுனனுக்கு பல உருவத்தை காட்டியிருக்கிறார். எங்க கீதையினுடைய சாரத்தின் பொழுது சொல்லுகிற பொழுது, அதே போல கிருஷ்ணன் தூது செல்லுகிற பொழுது, துரியோதனன் கிருஷ்ணனை கொல்ல நினைத்த பொழுது 1000 சிரங்கள் வந்தது, 1000 கரங்கள் வந்தது. ஆனா பாதம்
2 தான் இருந்தது. அப்பனா என்ன அர்த்தம்? திருவடி என்பது மட்டும் 2 தான், வேறெல்லாம் பெருசெல்லாம் போகவே முடியாது. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது அப்படி ஒன்று சேர்த்தால், அப்படி ஒன்று சேர்த்த உடனே 6 முகம் வந்தது, 12 கரம் வந்தது, 18 கண்கள் வந்தது, பாதம் 2 ஆனது. இப்ப சிவசக்தி சொரூபனாக அங்க மாறினார். அப்ப அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வந்து மடியில வச்சுக்கிட்டா. இந்த மடியில வச்சுட்டு சிவபெருமான் குழந்தை தானே அப்படின்னு நினைச்சு, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு அவர் நினைக்கிறார், அவர் நினைக்கல. சரி நம்ம பொண்டாட்டி வேற பிரணவத்துக்கு பொருள் கேட்டாலே கொஞ்சம் சொல்லிதான் வைப்போமோன்னு அவர் சொன்னார் பிரணவத்துக்கு பொருள். இது மடியில இப்ப உக்காந்துட்டு இருந்ததே சும்மா இல்லை. அதை சொல்லுவாங்க, இந்த கடை குட்டி எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் வேகம் இருக்கும். இந்த முதல் குழந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்தமா இருக்கும். முதல் குழந்தை A to Z வரைக்கும் எல்லாருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் முதல் கொண்டு முதல் குழந்தை மந்தமா தான் இருக்கும். இந்த கடைசி குட்டிக்கு மட்டும் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இறைவன் தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய 2 அறிவையும் சேர்த்து வச்சிருவார். கொஞ்சம் எப்பவுமே வேகமா இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்தமா இருக்காது, சுறுசுறுப்பா இருக்கும். அதே மாதிரி அப்பா கிட்ட இருக்கக்கூடிய குணமும் இருக்கும், அம்மா கிட்ட இருக்கக்கூடிய குணமும் இருக்கும். இந்த 2மே இருக்கும் 2வது கிட்ட, கடைசி குட்டி கிட்ட. அதனாலதான் காந்தியடிகள் கடைசி குழந்தை, சகாதேவன் கடைசி குழந்தை, பிரகலாதர் கடைசி குழந்தை, அது மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி முருகப்பெருமான் கடைசி குழந்தை. இதுல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அறிவு என்பது கடைசி குழந்தைகளுக்கு இரட்டிப்பாக வைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த குழந்தைக்கு என்ன தோணுது, என்னமோ ரகசியம் பேசுகிறாங்க அம்மாவும் அப்பாவும். இந்த காது சும்மாவே எப்பவும் பார்த்தீங்கன்னா, இப்பவும் சொல்றேன், நிறைய பேர் வந்து இப்போ நம்ம IRISல நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கேட்குறாங்க. நிறைய பெண்கள் சொல்லும் பொழுது, சமையல் செய்து கொண்டே நாங்கள் உங்களை முகம் பார்க்கலன்னா கூட நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் காது வழியாக கேட்டுக்கொண்டே சமையல் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த காதை எப்பயும் சும்மாவே விடக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம், எதையாவது கேட்டுட்டே இருக்கணும். ஆனா இப்பெல்லாம் எதை கேட்குறா, என்னென்னமோ வாயில நுழையாத பாட்டே கேட்கறா. அதுக்கப்புறம் இந்த காது ஜவ்வு அருந்து போச்சுன்னு டாக்டர் கிட்ட போறா. அந்த காலத்தில் காது வலி இரு காதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்பெல்லாம் வலிக்கிற மாதிரி ஃபாஸ்டா வச்சு கேட்டா என்ன ஆகுறது, அதனால இப்பெல்லாம் கேட்டுடுறாங்க. அதனால அப்போ இந்த குழந்தை என்ன நினைக்குது, எதையாவது இப்ப 2 பேரும் பேசுறதுல காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா? அதனால கணவன் மனைவி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த குழந்தை என்னமோ சொல்றாங்க, நாமளும் கேட்டுதான் வைப்போமே. ஆனா வளர்ந்தவர் யாரு? பிரம்மா. வளர்ந்தவர் சரஸ்வதியை நாவல குடி வச்சுட்டோன்ற ஒரு எண்ணத்துல நமக்கு தெரியாதது உலகத்தில் வேற என்ன. இப்பவும் நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. இப்பவும் நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையாகவே வேல் விருத்தம் என்று சொல்லக்கூடியதை நான் படித்தேன், நான் படிச்சேன். ஆனா எந்த இடத்திலும் வேல் விருத்தத்தை பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்கல. முதல் முறையாக நம்ம ஜெயஸ்ரீ அம்மையாரும் ரவி ஐயா வந்து சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தான் நீங்க இதை பேசுங்க அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்தாங்க. இதை பேசுறதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அது வரைக்கும் வேல் விருத்தத்தை நான் பேசுறேங்க, அதை யார் மேடம் கேட்பாங்க, அதெல்லாம் பொருள் கேட்கிற அளவுக்கு இங்கெல்லாம் யாரும் ஞானிகள் இல்லை, அவ்வளவெல்லாம் யாரும் படிக்கல மேடம், நீங்க வேற கந்த புராணத்தை சொல்லுங்க, வேல் விருத்தத்தை பத்தி எல்லாம் இங்க ஒன்னும் தெரியாது மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜெயஸ்ரீ அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல தெரியலன்னா கூட நீங்க சொல்லுங்க. முதல் டைம் வேணும்னா தெரியாம இருக்கட்டும், 2வது டைம் 3வது டைம் 4வது டைம் அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே தெரியலன்னாலும் உங்கள் மூலியமாக அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஒரு முறையாவது சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இதை சொல்லியே தீர்வோன்னு தீரணும். அதனால்தான் போன வருஷம் 5 பாட்டுக்கு தான் பொருள் சொல்ல முடிஞ்சது. இன்றைக்கு 6வது பாடலுக்கு நம்ம பொருளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ யோசிக்க வேண்டிய இந்த குழந்தை என்ன பண்ணுது, காதுல அந்த மந்திரத்தை காதுல வாங்கி கொண்டது. வாங்கி கொண்ட உடனே பிரம்மா சிவபெருமான் படைக்க தொழில் செய்கிற பொழுது பிரணவத்தை சொல்லி கொடுத்துதான் படைக்கிற தொழிலை கையில ஒப்படைச்சார்.
பிரணவத்தை சொல்லிதான் சொன்னார். சும்மா போடுற மந்திரம் தானேன்னு சொல்லாம விட்டார். சும்மா போடுற மந்திரம் தானேன்னு என்ன பண்ணிட்டார்? இது ஒரு மந்திரமா அப்படின்னு விட்டார். ஆனா முருகப்பெருமான் அவதாரம் செய்து விட்டு இப்ப பிரணவத்திற்கு இவர் கேட்டுட்டார். குழந்தையா இருந்து கேட்டுக்கிட்டார். அப்பா அம்மா பேசுகிற பொழுது கேட்டுட்டார். அப்படி கேட்ட பிறகு முருகப்பெருமானை தாண்டி அப்படி பிரம்மா போகிற பொழுது பார்த்தார். பிரம்மா இப்போ அப்படி கிராஸ் ஆனார். வீரவாகு பக்கத்துல இருந்தார். யார் அவர் போறவர்? நான்முகன். அப்படின்னா பிரம்மா எல்லா உயிர்களினுடைய தலையெழுத்தை எழுதுறவர், படைக்கிறவர். அப்படியா? ஒன்னும் நம்ம கிட்ட சொல்லாமையே பார்க்காமையே போறார். அப்பதான் வீரவாகு, நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடுன்னார். ஓ 4 முகம் அழைக்குது 6 முகம்னார். போய் 4 முகம் அழைக்குது 6 முகம்னார். அவர் பார்த்தார், வந்தார். ஆமா, நீங்க பிரம்மா மும்மூர்த்திகளில் ஒருவர். அப்படியே, சரி, என்ன தொழில் செய்றீங்க? படைக்கிற தொழில் செய்யறேன். எதை கொண்டு படைக்கிறீர்கள்? இதை கேட்ட உடனே என்ன சொல்லணும்? இறை துணை கொண்டுன்னு சொல்லணும். இப்போ நம்மால் என்னது? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருள் இருந்தாதான் இந்த கோயில்ல இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய இந்த வேல் விருத்தத்தை நம்மால சிந்திக்க முடியும். இல்லைன்னா முடியாது. அவன் அருள் இருந்தது சிந்திக்கிறோம். அவன் அருள் இல்லைன்னா சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒன்று அங்க சொல்லணும். சுவாமி தங்கள் கருணையினாலன்னு சொல்லி இருக்கணும். பிரணவத்தை கொண்டுன்னார். சரி, பிரணவத்துக்கு பொருள் சொல்லுன்னார். தெரியலன்ட்டார். இப்ப சிறையில வச்சுட்டார். இப்ப எல்லாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. எப்பா படைக்கிற தொழில் நின்று போச்சு, நானே படைக்க ஆரம்பிக்கிறேன்னு இவர் படைக்க ஆரம்பிச்சுட்டார். அப்பதான் சிவபெருமான் கேட்டார், அப்பா உனக்கு தெரியுமான்னார். என்னதுப்பா? பிரணவம். ஓ தெரியுமே. அப்படின்னா கொஞ்சம் சொல்லு. அப்படின்னா நீங்க கையை கட்டி வாயை பொத்தி, நான் குரு நீங்க சீடர் அப்படி இருந்து கேட்கறதா இருந்தா நான் சொல்றேன். ஏண்டா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன். அதுவும் எங்க? சுவாமி மலையில உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிறார். எப்படி? சிவன் கீழே, சுவாமி மேல. அப்போ இப்போ சொல்லுவீங்க இல்லையா, தாய் 8 அடின்னா புள்ள 16 அடி இல்லையா? அப்பா 8 அடி, புள்ள 16 அடி. இவர் 5 முகம், அவரு 6 முகம். அப்ப மாறிடுச்சா இல்லையா? ஒரு முகம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு இல்லையா? அதனால பார்த்தார். அது மட்டும் இல்லை, சிவபெருமானை போன்று கருணை கடவுள் உலகத்தில் இல்லை. சிவனேதான் முருகன், முருகனேதான் சிவன், வேறல்ல. ஆனா இந்த குழந்தை நமக்கு பொருள். 2 அர்த்தத்துக்காக தான் இறைவன் வந்து கேட்டார். என்ன நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, தன்னை விட பெரியாள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம். உண்டா இல்லையா? ஆனா சிவபெருமான் நினைக்கிறார், எனக்கும் ஒரு குரு தான் நல்லா இருக்கும். ஆனா யாரும் அவருக்கு போய் உபதேசனை செய்யற அளவுக்கு உயர்ந்தவர்கள் யாரும் இல்லாம போயிட்டாங்க. சரி, என்ன பண்றது? குழந்தையா இருந்தால் பல பல அர்த்தத்தை அங்க வச்சிருக்கிறார். சாதாரணமான விஷயம் இல்ல. இப்போ குழந்தையாக இருந்தாலும் அறிவு நிறைந்தவராக இருந்தால் அவர் சொல்லுவதை பெரியவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். இப்ப இருக்கிற குழந்தைங்களே சொல்றாங்க, அப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா டே 12 மணி ஆச்சு, டிவி ஆஃப் பண்றா. நான் டென்ஷன்ல இருக்கேன்ப்பா. என்னடா டென்ஷனு? ஆமா 99 அடிச்சுட்டான், இன்னும் 1 அடிச்சா இந்தியா வெற்றி பெறும்னு நானே இருக்கேன். இருக்கிறது 1 பால், ஆனா தேவைப்படுவது 2 ரன்னு. ஆனா என்னாகுமோ தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருப்பான்றான். அந்த மாதிரி அப்பவே முருகப்பெருமான் சொன்னாராம், என்னன்னு? அப்பா நீங்க சீடரா இருந்து கேட்கறதா இருந்தா நான் குருவா இருந்து சொல்றேன். சிவபெருமான் நினைத்திருந்தால் குழந்தையா இவர் சொல்லுகிற பொழுதே குழந்தை கேட்டான்ல, அப்பவே அவருக்கு அம்பாளுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி அவரால் சொல்லி இருக்க முடியும். பிற்காலத்தில் இவன் தகப்பனுக்கே பாடம் சொல்லக்கூடியவன் என்கின்ற ஒரு காரணத்தினால் தான் குழந்தையை மடியில் வைத்த பிறகு பிரணவத்திற்கு உபதேசனை செய்தார். ஒன்று. இன்னொன்று, தனக்கு இதுவரைக்கும் மாதா பிதா தான் இல்ல, குருவும் இல்லைன்னா எப்படி? தானே குருவாக ஆக்கி கொண்டார். யாரை? தன்னன் வயிற்றில் பிறந்த பிள்ளையே குருவாக ஆக்கி கொண்டார். இப்ப முருகப்பெருமான் சொல்லுகிற பொழுது இந்த குழந்தை சொல்றதை நாம ஏன் கேட்கணும்னு சிவபெருமான் நினைத்திருக்கலாம். இல்ல, தன்னை விட பெரியவன் இல்ல,
அப்படின்னு நினைச்சிருக்கலாம். தன்னை விட உயர்ந்த கடவுள் இல்லை என்ற கர்வம் யாருக்கு இல்ல? சிவபெருமானுக்கு இல்ல. குழந்தை சொன்னால் பெரியவர்களும் கேட்டுக்கொள்ளணும்ன்றத சொல்லாம சொன்னார் சிவபெருமான். குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடியதும் சிவபெருமான் என்பதை தனக்கே குருவாக ஒரு தகப்பன் சுவாமி என்கின்றதை உணர்த்த வேண்டும் உலகத்திற்கு. சிவபெருமானே பாடம் கேட்டார் என்றால் இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் உலகம் முழுவதும் விளங்க வேண்டும் என்பதற்காக அப்பாவே கை கட்டி கேட்டார். அப்ப அவர் கருணை எவ்வளவாக இருக்க வேண்டும், அவருடைய திரு அருள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கணும். இன்னொரு விஷயம், தனக்கு மிஞ்சி கடவுள் இல்லை என்று சிவபெருமானுக்கு கர்வம் இல்லை என்பது இதிலிருந்து புரியுது. குழந்தை சொன்ன தகப்பன்மார்களும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தையும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, குழந்தை தானே சொல்லுவதுன்னு இல்லை, குரு என்று சொல்லக்கூடியவர் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கேட்டுக்கொண்டு. ஏன்னா மாதா இல்ல, பிதா இல்ல, குருவும் இல்லைன்னா எப்படி? தெய்வம் இவர்தான், ஆனா குருவும் இல்லை நாம இருக்கக்கூடாது இல்லையா? அதனால குருவாக அவரே ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது மந்திர உபதேசம் என்று சொல்லக்கூடியதை வரதேசிகனுக்கு உபதேசனை செய்தார். அப்படின்னா யாரு? உலகத்துக்கே வரம் கொடுக்கக்கூடிய சிவபெருமான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி விண்ணும் தவன சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான ஒரு தெய்வம் இல்ல. ஆனா அவருக்கே இவர் பாடம் சொன்னாராம். அதத்தான் இங்க மறுபடியும் சொல்றாரு இந்த இடத்துல. வரதேசிகன் கிஞ்சு கட்சி அலங்கார வாரண கொடி உயர்த்தோன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிவபெருமானே உயர்ந்து இந்த முருகனை வணங்கி இருக்கிறார்னா அந்த முருகனுடைய திருவருள் எவ்வளவு சிறப்பு. அப்போ சிவனே வணங்கும் கடவுளாகவும் முருகர் இருந்திருக்கிறார். சிவபெருமானே குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளாகவும் முருகப்பெருமான் இருந்திருக்கிறார். அப்போ உலகத்தவர்கள் அவனை குருவாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்க சொல்லாம சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, கொந்தார் மலர் கட்கமும் செச்சை மாலையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடம்ப மாலை என்று சொல்லக்கூடியதை அணியக்கூடிய பெருமான் முருகப்பெருமான், செச்சை என்று சொல்லக்கூடியதை அணியக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். கடம்ப மலர், கடம்ப மலர்னு ஒரு மலர் இருக்கு. அது நமக்கு இங்க பூலோகத்துல அதிகமா கிடைக்காது, பெரும்பாலும் தேவலோகத்துல இருக்கக்கூடிய மலர். அதை வச்சுதான் தேவர்கள் பூஜை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு செச்சை என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும் தெரியும். செச்சைன்னா யாருக்காவது தெரியுமா? செச்சை அப்படின்றது தெரியாது இல்லையா? வாரியார் சுவாமி படம் பார்த்துக்கிறீங்களா? வாரியார் சுவாமியினுடைய படம் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு சிகப்பு அண்ணா கயிறுல கட்டி இப்படி தொங்க விட்டு இருப்பார். இவ்வளவு பெருசு தொங்கின்னு இருக்கும். அது நமக்கு இந்த பாத்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி, புல்லட் மாதிரி இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். அதுக்கு சென்டர் பிளேஸ்ல இவ்வளவு பெருசு குப்பி மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள குட்டியா இவ்வளவு ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை எடுத்து வெளியில வச்சு தினமும் பூஜை செய்வாங்க. நான் நாளைக்கு அதை கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன். ஏன்னா என் கணவர் அணிந்து கொண்டிருந்தார், அது இருக்கு வீட்டுல. நாளைக்கு அதுக்குள்ளர சின்னதா இவ்வளவு பெருசுதான் இருக்கும், குட்டியா சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை எடுத்து தினமும் யார் பூஜை பண்ணுவா? முருகப்பெருமான் பூஜை செய்வார். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருமே, சிவபெருமான் முருகரை வணங்கி உபதேசனை பெற்றுக்கொண்டார், ஆனா முருகப்பெருமான் வணங்குறாரே சிவனை, அவருக்கு மிஞ்சிய கடவுள் இல்லையே. இன்னொரு விஷயம் இருக்கு, மாதா பிதா குரு தெய்வம் நாலுமே யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. சிவபெருமான் தான் நாலுமே. தனியாக அவர் சக்தி கிட்ட இருந்து பிறந்தவர் கிடையாது. எங்கிருந்து பிறந்தார்? நெற்றிக்கண்ணில் இருந்து நெருப்பாக 6 பிழம்பாக இருந்து பிறந்தார். ஆணுக்கே பிறந்த பெருமான் முருகப்பெருமான். எல்லாரும் ஐயப்ப சுவாமியை சொல்லுவாங்க, ஆனா அந்த ஐயப்ப சுவாமி கூட பெண் என்று சொல்லக்கூடிய யாரு? மோகினி அவதாரத்தில் நாராயணர் இருந்தார். அப்பதான் பார்த்தார், நாராயணரே இவ்வளவு அழகா இருக்கிறீரேன்னு சிவபெருமான் கொஞ்சம் உத்து பார்த்தார். பார்த்ததான் அந்த அம்மா கர்ப்பஸ்ரீ ஆயிட்டா. யாரு? மோகினி அவதாரத்துல இருந்த
நாராயணர் கர்ப்பஸ்ரீயாய் தான் யார் பிறந்தது? ஐயப்ப சுவாமி பிறந்தார். ஆனா அப்ப மோகினி என்பது யாரு? பெண் தானே. ஆனா அரியும் அரணுக்கும் பிறந்தவர், அது ஒத்துக்கலாம். ஆனா அரியாக இருக்கக்கூடியவர் என்னவாக இருந்தார்? பெண்ணாக இருந்தார், மோகினியாக இருந்தார். அப்பதான் ஐயப்ப சுவாமி தோன்றினார். ஆனா பக்கத்திலேயே இருக்கிற பார்வதி, அவளுக்கும் முருகனுக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் கிடையாது. ஆனா எங்க இருந்து? நெற்றிக்கண்ணிலிருந்து நேராக வந்தார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய. கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். அப்போ உலகம் உய்வதற்காக இந்த 33 கோடி தேவர்கள் சூரபதுமனுடைய கொடுமையிலிருந்து விலகுவதற்காக சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தார்கள், பூஜைத்தார்கள். அப்படி பூஜைக்கிற பொழுது சிவனே அம்பாள் கிட்ட இருந்து வரணும்னு கேட்கல அவங்க, நீயே குழந்தையா வா அப்படின்னாங்க இல்லையா. இப்ப சிவபெருமான் பார்த்தார், அம்பாள் இல்லாம எப்படி வர்றது? அப்பதான் பார்த்தார், நெற்றிக்கண்ணையில திறந்த உடனே அதுல இருந்து 6 தீப்பிழம்புகள் வெளியில வந்தன. அதிலிருந்து பிறந்த ஒரு பெருமான் அல்லவா. இப்ப அப்பா யாரு? சிவபெருமான். அம்மா பெற்ற யாரு? சிவபெருமான். குரு யாரு? சிவபெருமான். ஏன்னா அம்மா மடியில உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பிரணவத்தை கேட்டது யாரு? மறைஞ்சிருந்தும் கேட்டார்ல. அப்ப சிவபெருமான் தானே குரு. அப்ப தெய்வம் யாரு? சிவபெருமான். 4மாக இருக்கக்கூடியது யாரு? மாதா, பிதா, குரு, தெய்வம். 4ஆகவே இருக்கக்கூடியதனால தகப்பன் சுவாமின்னு பேரு. யாருக்கு? முருகனுக்கு. அந்த தகப்பனை வணங்கியதனாலையும் தகப்பன் சுவாமின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு டபுள் அர்த்தம் ஆயிடுச்சா? தகப்பனுக்கு உபதேசனை செய்ததனால தகப்பன் சுவாமி. தகப்பனையே தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் வழிபாடு செய்த ஒரு பெருமான் யாரு? முருகப்பெருமான். அந்த செச்சை என்கின்ற மாலையை அணிந்து அது தினமும் எடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை இறைவனை பூஜித்த ஒரு பெருமான். என்னைக்கும் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் முடிந்தது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். திருச்செந்தூர் தலத்திற்கு மூலவருக்கு பின்னால் பஞ்சலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. கருவறைக்கு பின்னாடி மாசி திருவிழா, ஆவணி திருவிழாவில் போனீங்கன்னா எதை பார்க்கலாம்? அந்த கருவறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தை பார்க்கலாம். முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா ஒரு கை இப்படி வச்சுருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கையில பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்தை நீங்க உத்து கவனிங்க. இந்த கையில பூஜை இருக்கும், பூஜைக்குரிய மலர் இருக்கும். இந்த கையில பூஜைக்குரிய வலக்கரத்தில் மலர் வைத்துக் கொண்டிருப்பார். பூஜா மூர்த்தின்னு பேரு. தினமும் அங்க உள்ள இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்திற்கு முருகப்பெருமான் பூஜிப்பதாக ஐதீகம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான். அதைத்தான் இங்கு சொல்லாம சொல்றார். முருகப்பெருமானும் வணங்கக்கூடிய ஒரு கடவுள். தகப்பன் வணங்கக்கூடிய கடவுள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தகப்பனையே வணங்கக்கூடிய பெருமான் யார்? அவரு முருகப்பெருமான். மாதாவாக, பிதாவாக, குருவாக, தெய்வமாக 4மாக வணங்கக்கூடிய பெருமான். அதனால செச்சை மாலையும் குவலையும் செங்காந்தலும். குவலையமும் செங்காந்தலும். இந்த செங்காந்தல் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு, தெரியுமா? தெரியாதா? செங்காந்தல் அப்படின்னு ஒரு மலர் தெரியவே தெரியாதா? நீங்க யூடியூப்ல போடுங்க, அதை காட்டுவாங்க. செங்காந்தல் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டு வாசல்ல வச்சிருப்பீங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பூ ஒன்னா பூக்கும். குட்டி 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 குட்டியா இருக்கும். இவ்வளவு நீட்டு. இந்த சிறு முல்லை பூ வரும் தெரியுமா? அதே மாதிரி சிகப்பு கலர்ல பூத்து இருக்கும், கொத்து கொத்தா இருக்கும். அதுக்கு பேர் செங்காந்தல்னு பேர். அந்த மலருக்கு பேரு செங்காந்த மலர். அந்த மலர் ரொம்ப பிடிக்குமா சிவபெருமான். யாருக்கு? முருகருக்கு. இந்த செங்காந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் ரொம்ப பிடிக்குமா முருகப்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட செங்காந்தல் என்று சொல்லக்கூடிய கூதால மலரும் அது இங்க கிடைக்காது. அது எங்க? தேவலோகத்து மலர். அந்த தேவலோகத்து கூதால மலரும் தொடுத்தணியும் மார்பினு. தொடுத்து அணியக்கூடிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாலையை
இந்த 33 தேவர்களுடைய மனைவிமார்கள் ரம்ப, ஊர்வசி, மேனக, திலோத்தமை இவர்கள் அத்தனை பேரும் தலையில் எவ்வளவு பூக்களை சூடுகிறார்களோ அதே போல தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்களை முருகப்பெருமானுக்கு சூடி கொடுக்க கூடியதாகவும் செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் நாமெல்லாம் என்ன பண்ணணும், கையில ஒரே ஒரு மலராவது கொண்டு போகணும். எங்க போனா? கோயிலுக்கு போனா. நீங்க நெய் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி தரலாம், பஞ்சாமிர்தம் பண்ணி தரலாம், ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம். இல்லையா? அதுவும் இல்லையா, ஒரு மலர், ஒரு தாமரை, ஒரே ஒரு உங்க வீட்டுல தோட்டத்துல இருக்கக்கூடிய மலர்கள், ஏதேனும் ஒரு மலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் ஏதாவது. சிகப்பு ரோஜா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க முருகருக்கு. சிகப்பு அரளிப்பூ ரொம்ப பிடிக்கும். சிகப்பு அரளிப்பூ முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படிப்பட்ட மலர்களை எல்லாம் அணியக்கூடிய கூதால மலரும் தொடுத்தணிந்த மார்பினன் கோல திருக்கை வேளே அப்படின்னு சொல்லி இந்த 6வது பாடலை நிறைவு செய்கிறார். இவ்வளவும் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தை நாம் வணங்கினால், முருகனை வணங்கணும்னு அவசியம் இல்லையா, வேலாயுதத்தை வணங்கிட்டாலே முருகனை வணங்கிய பலன், சிவனை வணங்கிய பலன், பார்வதி அம்மையாரை வணங்கிய பலன், விநாயகரையும் சேர்த்து வணங்கிய பலன், குடும்பத்தோடு வணங்கக்கூடிய ஒரு பலன் என்பது வேலாயுதம் என்கின்ற ஒன்றை வணங்கினாலே கிடைக்குது. அந்த வேல் என்று சொல்லக்கூடிய வேல் விருத்தத்தில் 6வது பாடல் என்று சொல்லக்கூடியதனுடைய பொருளை நாம சிந்தித்திருக்கின்றோம். நாளைய தினத்தில் 7வது பாடல் என்று சொல்லக்கூடியதை சிந்திப்போம் என்று கூறி, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கக்கூடியவர் நமக்கெல்லாம் என்ன கிடைக்கணும், முடிஞ்ச வரைக்குமோ நமக்கெல்லாம் என்ன வேணும், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கணும். அதே மாதிரி முருகப்பெருமான் ஒருவர் தான் நமக்கெல்லாம் என்னவாக இருப்பாரா, குருவாக வருவாராம். யாரு? குருவாக வருவாராம். ஆதிசங்கரர் கிட்ட வறுமை தீரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியார் போய் ரொம்ப நாளா அழுதுகிட்டே இருந்தாராம். சுவாமி, நானும் சம்பாதிக்கிறேன், என் கையில எந்த ஒரு ரூபாயும் தங்க மாட்டேங்குதுன்னு. அப்போ சரி, உனக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும்னாராம். எனக்கு எந்த சுவாமி பிடிக்கும், என் அப்பா முருகனைத்தான் ரொம்ப பிடிக்கும்னாராம். சரி, படிக்க தெரியுமான்னாராம். கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் சுவாமின்னாராம். அப்படியா, இந்த கந்தர் அனுபூதின்னு ஒரு அனுபூதி இருக்கு தெரியுமான்னாரா. இருக்கு சுவாமி, தெரியும் சுவாமி. அதுல 51வது ஒரு பாடல் இருக்கு தெரியுமா சுவாமினா. தெரியும்னாரா. அந்த பாட்டை திருப்பி திருப்பி படினாரா. அந்த பாட்டை திருப்பி திருப்பி படினாரா. குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகன்னே அப்படின்னாரா. சுவாமி, இதுல என்ன சுவாமி இருக்குது? கடைசி வரிய திருப்பி திருப்பி படினாரா. என்னது? குருவா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய், அடுத்து வருவாய் அருள்வாய் குகனே. இத தனித்தனியா பிரிச்சு படிங்க. குருவாக வா சுவாமி, அதுக்கு அடுத்து என்னது? வருவாய் அருள்வாய் சுவாமி, வருவாய் அருள்வாய் சுவாமி அப்படின்னு இதே வரிய தொடர்ந்து பல நாள் படித்து கொண்டு மறுமுறை அந்த ஆதிசங்கரரை பார்த்த பொழுது மிகப்பெரிய செல்வந்தராக ஆனாராம் அவர். செல்வம் தேவை என்று நினைக்கக்கூடியவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்றுதான் அவ்வை பிராட்டியார் கேட்டாங்க. அதுபோல நாமும் செல்வம்னா நிறைய செல்வம்ன்றது எல்லாரும் பெரும்பாலும் பொன்னும் பொருளும் நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லை. செல்வம்னா என்னது? இறைவன் திருவடி சேரக்கூடிய செல்வம். அதை விட உலகத்துல வேற செல்வம் நமக்கெல்லாம் பெருசா இருக்க முடியுமா? அதனால நாமும் அந்த குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லி இந்த
இறைவனுடைய வேல் விருத்த 6வது பாடலை நிறைவு செய்து 7வது பாடலில் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.